ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது மிக பெரிய மாற்றம் ஒன்றை. அது இல்லாமல் நீ தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கை எனக்கு மிகுந்த வேதனையை அளித்து கொண்டிருக்கின்றது. நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் இப்பொழுது வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கவலை கொள்கின்றாய். கவலை கொள்ளாதே. சில விஷயங்களை நீ கற்பனை கொண்டு இருப்பாய். நீ கற்பனை கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. எப்பொழுதும் நிஜம் வேறு, கற்பனை வேறு. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசமும் உள்ளது. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில்தான் தரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதான் நடக்கும். கற்பனை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாது. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி கொடுக்கின்றேன். நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள். ஆதலால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அதுவும் நீ என் செல்ல பிள்ளை. உன்னை ஒருபொழுதும் தனித்து விட மாட்டேன். உனக்கு பக்கபலமாய் உன் அம்மாவாக, அப்பாவாக, உன் உயிராக இருந்து என் உயிராக உன்னை என் கையில் வைத்து பத்திரமாக வாழ வைப்பேன். எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது நானே உனக்கு துணை என்று தஞ்சம் அடைந்தாயோ, எப்பொழுது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ, அப்பொழுதே உனது கர்ம வினைகளை போக்கிவிட்டேன். அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது. படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாகவே நீ உயரப் போகின்றாய். அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான நிச்சயம் விடியல் வரும். விடியும். பொறுமையாக இரு. என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாய் அல்லவா? பின்பு எதற்காக கவலைப்படுகின்றாய்? இருள் நீங்கி உன் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். சோர்ந்து போகாதே. இதோ நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இத்தனை பயம் எதற்காக உனக்கு? எதற்கும் நீ கவலைப்படாமல் இனி நீ தைரியமாக இருக்க வேண்டும். உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இன்னும் 60 நிமிடங்களில் உனக்கான மாற்றம் ஒன்று நிகழப் போகின்றது. அதை நீயே உணர்ந்து என்னிடத்தில் கண்ணீர் விட்டு நன்றி சொல்வாய். ஓம் முருகா!